சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல மணத்தக்காளி, அதுக்கப்புறமா கார்ன் சூப் பண்ண போறோம். கார்ன் அப்படிங்கிறது மக்காச்சோளம். இது பார்த்தீங்க அப்படின்னா, அல்சர குணப்படுத்தும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இதில விட்டமின் ஏ, சி, அயர்ன், கால்சியம் எல்லாம் இருக்கு. இதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் மக்காச்சோள மாவு. தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நீங்க கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கணும். இதுதான் சூப்புக்கு திக்னஸ குடுக்கக்கூடியது. இதுக்கப்புறம் பேன்ல எண்ணெயோ, நீங்க பட்டரோ போடலாம். ஜீரகம் போட்டுக்கணும். ஜீரகம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதில சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, நீங்க இஞ்சி தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம். இத நல்லா நீங்க ரோஸ்ட் பண்ணணும். இப்போ உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா, மிளகாய வறுத்தரைக்கிறது அவ்வளோதான். நீங்க வரமிளகாய் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச மணத்தக்காளிய போட்டுட்டு, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் லைட்டா ரோஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ நல்லா சாஃப்ட்டா வெந்துடும். இது போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. மவுத் அல்சர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடியது. நீங்க பச்சையாவும் சாப்பிடலாம். இதில பார்த்தீங்கன்னா, ஒரு பழம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, பெர்ரி மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ரொம்ப 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 ஒரு பர்பிள் கலர்ல இருக்கும். ஹெல்தியானது கூட. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி ஊத்தாமயே நல்லா வணக்கிட்டோம். இதில லைட்டா கசப்பு தன்மை இருந்தனாலும் போயிடும். இதில உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி ஊத்திக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கப் தண்ணிக்கு மேல ஊத்தியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, சூப்புக்கு நல்லது. நம்ம மக்காச்சோள மாவுல நல்லா திக்னஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாவே திக் ஆயிடும். அதனால தண்ணி நீங்க அதிகமா ஊத்துனாலும் பிரச்சனை இல்ல. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு மக்காசோளம் கொங்கு நாடு கிராமத்தில அதிகமா விளையக்கூடியதுன்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் மக்காச்சோளத்த விட இது ஹெல்தியானதுன்னு சொல்லலாம். இப்போ கரைச்சு வச்ச அந்த மக்காச்சோள மாவு, அதையும் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நீங்க திக் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா, நல்லா கொதிக்கிற தண்ணி எக்ஸ்ட்ரா நீங்க ஊத்தலாம். இது வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மக்காசோளத்த ஏற்கனவே நம்ம அரைச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால, நீங்க கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போடுறதுக்கு மைதா திக்னஸ்க்கு இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு பெர்ஃபெக்ட்டான வெயிட் லாஸ் ரெசிபி, நல்லா குளிர்காலம், ஈவினிங் மழை டைம்லலாம் குழந்தைகளுக்கு இப்படி குடுக்கலாம். நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ரொம்ப ரொம்ப நல்லது கூட. மக்காச்சோளத்தில பார்த்தீங்கன்னா, ஃபைபர் அதிகமா இருக்கு. இது சாப்பிடும்போது ரைஸ விடவே ஸ்லோவா ஜீரணம் ஆகுறதுனால ரொம்ப நல்லது. ஸோ இது ஃபைனலா நீங்க இதில பிரெட்டு, அப்பளம், சேவ் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதே மாரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெப்பரும், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாம, சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே 19 இயர்ஸ் தான் ரன் பண்றோம். அதிலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. இதில எக்ஸ்ட்ரா மஷ்ரூம், பன்னீர் கூட ஆட் பண்ணலாம்.